இப்படி இருந்த என்னோடய நெயில்ஸு எப்படி இந்த மாதிரி ஆச்சுன்னு பார்க்கலாமா? இந்த சாஃப்ட் ஜெல் எக்ஸ்டென்ஷன் தான் பண்ண போகிறேன். அதுக்காக ஆல்ரெடி இந்த நெயில் பெயிண்டெல்லாம் ட்ரில் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கிட்டேன். ஸோ நெயில் ப்ரெப் முடிச்சுட்டு டிப் செலக்ட் பண்ணி ஒத்திக்கிட்டேன். இப்படி விட்டுறலான்னு தான் பார்த்தேன். ஆனால் பிளாக் ஜெல் பாலிஷ் போட போகிறதுனால பேய் மாதிரி இருக்கும். ஸோ கட் பண்ணி ஃபைல் பண்ணிக்கிட்டேன் எனக்கு ஏற்ற ஷேப்பில். பிளாக் பெயிண்ட் அப்ளை பண்ணிவிட்டு பார்த்தா அதுவே சூப்பராக இருந்தது. அப்படியே விட்டுடலான்னு பார்த்தேன். பட் ஏதாவது ஆர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி மேலே சில்வர் கேட்டை ஆர்ட் தான் பண்ண போனேன். ஸோ கேட்டை அப்ளை பண்ணிவிட்டு மேக்னெட் வச்சு ஆக்டிவேட்டும் பண்ணிட்டேன். ஆக்டிவேட் பண்ணும்போது ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருந்தது. பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருந்தது. ஆக்டிவேட் பண்ண அப்புறமா க்யூர் பண்ணி எடுத்துட்டேன் 60 செகண்ட்ஸ். ஸோ அதுக்கு மேலே ஒரு ஆர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ரோம் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்காக ஃபுல் நெயில்ஸ்லையும் பஃப் பண்ணிட்டேன். இப்படி தான் இருந்தது பஃப் பண்ண அப்புறம் பிளாக் பெயிண்டிங் ஜெல் எடுத்து அதில் லைன்ஸ் போட்டுட்டு க்ரோம் அப்ளை பண்ணிட்டு பார்த்தா ஃபைனல் லுக்கே செம்மையாக இருந்தது. இப்போது இருக்கிற லுக்கை சொல்லலை, டாப் கோட் அப்ளை பண்ணிட்டு பார்த்தா அவ்வளோ அழகாக இருந்தது. நீங்களும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் திருநெல்வேலியில் இருக்கீங்க, உங்களுக்கும் நெயில்ஸ் வேணும் அப்படின்னா விஎம் மெஹந்தி நெயில்ஸ் டிவிஎல் அப்படிங்கிற இன்ஸ்டா பேஜை கான்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. நெயில்ஸ் பண்ணுற அளவுக்குலாம் பட்ஜெட் இல்லை அப்படின்னா உங்களுக்கு தோணுச்சுன்னா ப்ரெஸ் ஆன் நெயில்ஸ் செட் ட்ரை பண்ணுங்கள். இப்போது ப்ரெஸ் ஆன் நெயில்ஸ்க்கு ஸ்பெஷல் ஆஃபர் போயிட்டு இருக்குது. 2 செட் வாங்கினா ஒரு செட் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. மோர் டீட்டெயில்ஸ் வேணும்னா இன்ஸ்டா பேஜை கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.